வெல்கம் டு டிஜிட்டல் ஜாங்கிரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே சைடில் இருக்கிற அந்த பெல் ஐக்கானை அமுத்துங்க. தினம் தினம் புத்தம் புதிய வீடியோக்கள் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. சப்ஸ்கிரிப்ஷன் இலவசம். ஹலோ டிஜிட்டல் ஜாங் ரிவ்யூஸ். இன்றைக்கி நம்ம பார்க்கும்போது 2018 டாப் 3 அடிக்டிவ் கேம்ஸ். அதாவது இந்த கேம்ஸை ஒரு வாட்டி நீங்கள் விளையாண்டா போதும், மறுபடியும் விளையாட தோணிக்கிட்டே இருக்கும். அந்தமாரி கேம்ஸ்லாம் என்னென்ன பார்ப்போமா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற கேம் வந்து ஆல்டோஸ் அட்வென்ச்சர். இது பார்த்திங்கன்னா ஒரு மாதிரியான ரேசிங் கேம் தான். ஆனால் ரேசிங் கேம்னால் ரொம்ப சீரியஸாலாம் இருக்காதுங்க. மைல்டாக ஒரு பனிமலையிலேருந்து சறுக்கிட்டே வரும்போது ஒவ்வொரு ஆடாக கலெக்ட் பண்ணிக்கிட்டே வரணும். அதுதான் இந்த ஆல்டோஸ் அட்வென்ச்சர். ஆல்டோன்றது அந்த கேரக்டர் நேமு. அந்த கேரக்டர் வந்து ஒரு ஆடு மேய்க்கிற ஆள். அந்த ஆடுலாம் தப்பிச்சு ஓடிடுதுங்க. அதை துரத்துக்கிட்டே அவன் வரான். ஸோ ஒவ்வொரு ஆடாக கலெக்ட் பண்ண அவனுக்கு வந்து பாயிண்ட்ஸ்லாம் வந்துக்கிட்டே இருக்கும். அதேமாரி அந்த பனிமலைன்னு சறுக்கும்போது நிறைய கல் பாறாங்கல்லாம் இருக்கும். அதெல்லாம் ஜம்ப் பண்ணி இடிக்காமல் வந்துக்கிட்டே இருக்கணும். ப்ளஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அங்கங்கே அந்த கரண்ட்டு கம்பம்லாம் இருக்கும். அந்த கரண்ட்டு கம்பத்தில் வந்து நீங்கள் ஏறி நீங்கள் ஸ்டண்ட்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதுக்கேற்ற மாரி பாயிண்ட்ஸ். இந்த கேம் பார்த்திங்கன்னா பயங்கர அடிக்டிவான கேம்ங்க. நானே ஒரு வாட்டி விளாண்டுட்டு ஒரு 1 ஹவரை கண்டினியூஸாக விளையாண்டுட்டே இருந்தேன். அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. கேம் பிளேயும் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள், காம்ப்ளிகேட்டட் கிடையாது. ஸோ இந்த கேம் வந்து இந்த வருஷத்துக்கான ஒரு நல்ல அடிக்டிவ் கேமாக இருக்குன்றது டிஜேவோட கருத்து. விளையாண்டுட்டு இந்த கேம் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது கன்ஸ் ஆஃப் பூம் பார்த்திங்கன்னா ஒரு ஷூட்டிங் கேமு. டீம் பிளேயிங் கேமை கூட அதை மாற்றிக்கலாம். பட் இனிஷியலாக அது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் பர்சன் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து வரும். இந்த கேம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இல்லாமல் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும். நீங்கள் வந்து ஒரு டீமை சேர்ந்தவர், நீங்கள் வந்து அந்த மிலிட்ரியில் போயிட்டு அந்த தீவிரவாதிகளாக வராங்க இல்லையா, அந்த தீவிரவாதிகளை நீங்கள் ஷூட் பண்ணிக்கிட்டே அட்வான்ஸ் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கணும். உங்களுக்குன்னு இவ்வளோ லைஃப்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஹார்ட் பேக்ஸு, கேர் பேக்ஸு, மெடிக்கல் பேக்ஸ் எல்லாமே இருக்கும். ஆஸ் யூஷுவல் மற்ற ஷூட்டிங் கேம் மாரி இந்த கேமும் பார்த்திங்கன்னா நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கேம் பிளே நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இல்லாமல் சிம்பிளாக இருக்கும். எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்த்திங்கன்னா நல்ல டைம் பாஸ் ஆகுது இந்த கேம். அதேமாரி மற்ற எல்லா கேம்ஸ்லையும் இருக்கிற மாரி இதுலேயும் வந்து ஆன்லைன் பர்ச்சேஸ்லாம் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா எக்ஸ்ட்ரா கன்ஸ் வாங்கிக்கலாம், எக்ஸ்ட்ரா புல்லட்ஸ் வாங்கிக்கலாம், எக்ஸ்ட்ரா மெடிக்கல் பேக்ஸ் வாங்கிக்கலாம். அது வந்து நீங்கள் எல்லாமே காசு கொடுத்து வாங்கணும்னு அவசியம் இல்லை. லெவல் ஹைரார்க்கி ஏற உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஃப்ரீயாக நிறைய கொடுத்துட்ருப்பாங்க. 1-2 நீங்கள் அர்ஜென்ட்டாக வேணுன்றது மட்டும் வாங்கிக்கோங்க. என்னோடய அட்வைஸ் காசு கொடுத்து எதுவும் வாங்காதீங்க. லெவல்ஸ் ஏற எல்லாம் தானாக வந்துட்டுருக்குது. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. விளையாடுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். ஓகேவா? நெக்ஸ்ட்டு கேம் நம்ம பார்த்திங்கன்னா ஸ்லிங் ஷாட் சாம்பியன். இது வந்து பயங்கர அடிக்டிவ்ங்க. இருக்கிறதுலே இதுதான் மோஸ்ட் அடிக்டிவ்னு கூட நான் சொல்லுவேன். எப்படின்னா நம்ம சின்ன வயசில் அந்த கில்லி டண்டா விளாடுவோம்ல, கில்லி டண்டா, உண்டிகோல், அந்தமாரி ஒரு கேட்டகரியே சேர்ந்தது. ஸோ இது பேசிக்கலி பார்த்திங்கன்னா அந்த உண்டிகோல் தான். நம்ம உண்டிகோல் வச்சு மாங்காய் அடிப்போம், தேங்காய் அடிப்போம் இல்லையா? அப்போல்லாம் சின்ன வயசில் நம்ம எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக விளாண்டுட்ருப்போம். இப்போ பாருங்கள், இந்த காலத்து பசங்க இந்த உண்டிகோலை வந்து இந்தமாரி ஆண்ட்ராய்டு கேம்ஸில் விளாண்டா தான் அவங்களால பழக முடியும். மற்றபடி பார்த்திங்கன்னா இது வந்து அந்த போர்டில் வந்து இந்த உண்டிகோல் வச்சு அடிக்கிறது தான். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. செம்ம அடிக்டிவாக இருக்குது. நீங்கள் ஒரு இதுக்கும் 3 ஷாட்டு கொடுக்குறாங்க. அந்த 3 ஷாட்டையும் நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா லெவல் மாறிக்கிட்டே இருக்குது. லெவல் மாற உங்களுக்கு அந்த போர்டோட பொசிஷன் மாறிக்கிட்டே இருக்குது. திடீர்னு 2 போர்டு வருது, 3 போர்டு வருது, டைமர்லாம் கொடுக்குறாங்க. சூப்பராக இருக்குதுங்க இந்த கேம். அதுவும் நம்ம உண்டிகோல்ன்றதுனால ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவே விளையாட வேண்டியதாக இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் அந்த கண்ட்ரோல் பழகிறதுக்கு கொஞ்சம் டஃப்பாக இருந்தாலுமே நீங்கள் வந்து அந்த 3-4 மினிட்ஸ் கழித்து அதை விளையாட ஆரம்பிக்கும்போது பயங்கர அடிக்டிவ் ஆகிடுவீங்க. இது அவ்வளோ சீக்கிரம் கீழே வைக்க மாட்டீங்க. அந்தமாரி ஒரு கேம் இது.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் டாப் 3 அடிக்டிவ் கேம்ஸ் ஆஃப் 2018 டிஜிட்டல் ஜாங்கிரிடோ செலெக்ஷன்ஸ். இன்னும் நிறையா இருக்குது. நாங்கள் ஏன் இந்த கேம் செலக்ட் பண்ணோம், சிம்பிள் அண்ட் ஈஸியாக இருக்குது. எல்லாருமே பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாலியாக டைம் பாஸ் ஆகும் இந்தமாரி ஒரு சில கேம்ஸில். ஓகேங்களா? தேங்க்யூ, பாய்.